மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம் எழுச்சி பயணத்தில் மக்கள் வெள்ளத்தில் புரட்சி தமிழர். திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் பகுதிக்கு வருகை புரிந்த புரட்சி தமிழருக்கு நிர்வாகிகள், தொண்டர்கள், மக்கள் உற்சாக வரவேற்பு. அதிமுக ஆட்சியில் மாணவர்களுக்கு வழங்கப்பட்ட லேப்டாப் திட்டத்தை ரத்து செய்த அரசு ஸ்டாலின் மாடல் அரசு. ஏழைகளுக்கு எதை செய்தாலும் ஸ்டாலினுக்கு பொறுக்காது என எழுச்சி பயணத்தின் போது அதிமுக பொதுச் செயலாளர் குற்றச்சாட்டு. அரசு பள்ளியை படிக்கின்ற மாணவர்களை திறமையானவர்களாக உருவாக்க வேண்டுவதற்காக அம்மா இருக்கின்ற பொழுது லேப்டாப் கொடுத்தாங்க. அதை திராவிட முன்னேற்ற கழக அரசு வந்தவுடனே நிறுத்திட்டாங்க. மீண்டும் அண்ணா திமுக ஆட்சிக்குடன் இந்த லேப்டாப் மாணவ மாணவிகளுக்கு வழங்கப்படும். அதிமுகவின் அழுத்தத்தை அடுத்து குடும்ப தலைவிக்கு 1000 ரூபாய் வழங்கப்படுகிறது. தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்றாத திமுக அரசுக்கு 2026 சட்டமன்ற தேர்தலில் சம்மட்டி அடி கொடுக்க வேண்டுமென எழுச்சி பயணத்தின் போது அதிமுக பொதுச் செயலாளர் பேச்சு. தேர்தல் நேரத்தில் திராவிட முன்னேற்ற கழக தேர்தல் அறிக்கையில் மாதந்தோறும் 1000 ரூபாய் குடும்ப தலைவிக்கு கொடுப்பதாக வாக்குறுதி கொடுத்து அந்த பெண்களுடைய ஓட்டுக்களை எல்லாம் பெற்று வெற்றி பெற்று ஆட்சிக்கு வந்த பிறகு அந்த திட்டத்தை நிறைவேற்றவில்லை என்று கடுமையா அழுத்தம் கொடுத்ததின் காரணமாக வேற வழி இல்லாம 28 மாசம் கழிச்சு தான் திரு ஸ்டாலின் அவர்கள் இந்த குடும்ப தலைவிக்கு 1000 ரூபாய் மாதம் 1000 ரூபாய் அறிவிச்சு கொடுக்கிறாங்க. இதுக்கு காரணம் அண்ணா திமுக கொடுத்த அழுத்தம் என்பதை நாம் எண்ணி பார்க்க வேண்டும். அதிமுக ஆட்சி அமைந்ததும் விலை வீழ்ச்சியிலிருந்து விவசாயிகள் மீட்டெடுக்கப்படுவார்கள். எழுச்சி பயணத்தின் போது அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி உறுதி. இந்த ஆண்டு மா விளைச்சல் அதிகமாகி விலை வீழ்ச்சியடைந்து விவசாயிகள் பாதிக்கப்பட்டனர். உடனே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமையின் அறிவிக்கப்பட்டு அண்ணன் அவர்களும் அண்ணன் திண்டுக்கல் சீனிவாசன் அவருடைய தலைமையிலே மிகப்பெரிய ஒரு ஆர்ப்பாட்டத்தை நாம் நடத்தினோம். இதுல இந்த அரசாங்கம் பாதிக்கப்பட்ட மா விவசாயிகளுக்கு நிவாரணம் கொடுக்கப்பட வேண்டும். 1 கிலோ 13 ரூபாய் மாம்பழத்துக்கு விலை கொடுக்க வேண்டும் அப்படின்னு நாம கோரிக்கை வச்சோம். இந்த அரசாங்கம் முழுமையா செயல்படுத்தல. அண்ணா திமுக ஆட்சிக்கு பிறகு இந்த மா விவசாயிகள் இப்படிப்பட்ட விலை வீழ்ச்சியிலிருந்து மீட்டெடுக்கப்படுவார். அப்படி விலை வீழ்ச்சி கிட்ட பொழுது நிவாரண விவசாயிகளுக்கு அளித்து காப்பாற்றப்படுவார். திண்டுக்கல்லில் எழுச்சி பயணம் மேற்கொண்ட புரட்சி தமிழருக்கு வழிநெடுகிலும் உற்சாக வரவேற்பு. திருவிழாவை போல முளைப்பாறை எடுத்தியும் கோலாட்டம் ஆடியும் பெண்கள் உற்சாகமாக வரவேற்ற நிலையில் பல்லாயிரக்கணக்கான பொதுமக்கள், கழகத்தினர் புரட்சி தமிழருக்கு ஆரவார வரவேற்பு. திமுக பெண் ஊராட்சி மன்ற தலைவரே திருடி இருக்கிறார் என்பதே தமிழகத்தில் திருட்டு கும்பல் ஆட்சி நடக்கிறது என்பதற்கு சான்று என அதிமுக பொதுச் செயலாளர் குற்றச்சாட்டு. மக்களுக்கு நன்மை செய்யக்கூடியவர்களை தேர்தலில் தேர்ந்தெடுக்க வேண்டும் எனவும் புரட்சி தமிழர் பேச்சு. திமுக கட்சி சேர்ந்த ஒரு ஊராட்சி மன்ற தலைவர் திருடி இருக்கிறானா? இந்த ஆட்சி எப்படிப்பட்ட ஆட்சி? திருட்டு கும்பல் ஆட்சி இல்ல. ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதம். அது மாதிரி ஒரு ஆட்சியினுடைய நிலைப்பாட்டை ஒரு சான்று மூலம் நாம தெரிஞ்சுக்கலாம். ஒரு ஊராட்சி மன்ற தலைவர்னா அந்த பகுதி மக்களுக்கு நன்மை செய்யக்கூடியவர்கள் தேர்ந்தெடுக்க வேணும். திண்டுக்கல் மாநகராட்சியில் 4,66,00,000 ரூபாய்க்கு மேல் ஊழல் நடைபெற்றுள்ளதாக திமுக அரசே வழக்கு தொடர்ந்து திமுக அதிகாரிகளை கைது செய்துள்ளது. ஊழலில் துளைக்கும் இந்த ஆட்சி இனியும் தேவையா என அதிமுக பொதுச் செயலாளர் கேள்வி. இந்த 4,66,00,000 இந்த திண்டுக்கல் மாநகராட்சியிலே முறைகேடு நடந்ததாக இந்த அரசாங்கம், திமுக அரசாங்கம், திமுக நிர்வாகத்தில் இப்படி கோளாறு ஏற்பட்டு இவர்களே வழக்கு போட்டு இந்த அதிகாரி சில பேர் கை செஞ்சப்பட்டிருக்காங்க. இது உண்மைதானே? இப்படிப்பட்ட ஆட்சி தேவையா? தமிழகத்தில் மட்டுமல்ல, டெல்லியிலும் கருணாநிதி குடும்பம்தான் ஆதிக்கம் செலுத்துகிறது. நாடாளுமன்ற குழு தலைவராக கனிமொழிக்கு பதவி கொடுத்த நிலையில் திமுகவில் வேறு யாருக்கும் தகுதி இல்லையா என திண்டுக்கல் எழுச்சி பயணத்தில் கழக பொதுச் செயலாளர் சாடல். திமுகவை பொறுத்த வரைக்கும் அது குடும்ப கட்சி. நீங்க திமுக பாருங்க, திரு ஸ்டாலின், திரு கருணாநிதி பிறகு ஸ்டாலின் முதலமைச்சரானார். இதுக்கு பிறகு இப்போ ஒரு ஆளை கொண்டாடுறதுக்கு எவ்வளவு முயற்சி பண்றாரு. முதல் எம்எல்ஏ கொடுத்தாங்க, அமைச்சர் கொடுத்தாங்க, துணை முதலமைச்சர் கொடுத்திருக்காங்க. அதே போல கட்சியில் பாருங்க, திரு ஸ்டாலின் திமுக கட்சி தலைவர், எதிரணி செயல் திமுக எதிரணி செயலாளர் உதயநிதி,
மகளிர் அணி செயலாளர் கனிமொழி, அவ்வளவுதான் பதவி. எல்லாமே குடும்பமே எடுத்துக்கிட்டது. அது உழைக்கிறவெல்லாம் நடுத்தருவில் வேடிக்கை பார்க்கணும். இப்படிப்பட்ட காட்சி ஆட்சிக்கு வரணுமா? இங்கதான் இப்படின்னா டெல்லிக்கு போனாலும் அப்படித்தான் இருக்கும். டெல்லிக்கு போனாலும் திமுக குடும்பத்தை சேர்ந்தவை தான் பொறுப்புல வரணும். டாஸ்மாகில் திமுக அரசு ஊழல் செய்வது மக்களுக்கு முழுமையாக தெரிந்துவிட்டது. 2500 பார்களை திமுகவினரை ஏலம் எடுத்திருப்பதாகவும் திண்டுக்கல்லில் எழுச்சியுரையாற்றிய கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி குற்றச்சாட்டு. இந்த தமிழ்நாட்டில் 6000 பிராந்தி கடை இருக்குது. அதுல நிறைய பார் இயங்கிட்டு இருக்குது. அதுல பெரும்பாலான பார் ஒரே கும்பல் 2500 பார் அவர்களே ஏலம் எடுத்துக்கிட்டாங்க. இந்த பார்ல முறைகேட விற்பனை செய்கிறாங்க. கடையில விற்பனை செய்கிற பாட்டிலுக்கு ஒரு பாட்டிலுக்கு 10 ரூபா அதிகமா கொடுத்து தான் நாம வாங்க வேணும். அப்படி ஒரு நாளைக்கு 1.5 கோடி பாட்டில் இந்த டாஸ்மாக் கடையிலிருந்து விற்பனை ஆகுது. ஒரு பாட்டிலுக்கு 10 ரூபாய்னா மாசத்துக்கு கணக்கு, ஒரு நாளைக்கு 15 கோடி, மாசத்துக்கு 450, வருஷத்துக்கு 5400 கோடி. ஒரு பாட்டிலுக்கு 10 ரூபா அதிகம் வாங்குறதுல இருந்து மேலிடத்துக்கு போயிட்டு இருக்குது. 4 வருஷத்துல 22,000 கோடி இந்த டாஸ்மாக் மட்டும் இந்த 10 ரூபா பாட்டிலுக்கு அதிகமாகி வசூல் செஞ்ச அரசாங்கம் இன்றைக்கு திமுக அரசாங்கம். அத்தியாவசிய பொருட்களின் விலைவாசி உயர்வை கட்டுப்படுத்தாமல் ஸ்டாலின் வெளிநாடுகளில் ஜாலியாக சுற்றி கொண்டிருக்கிறார். நிலக்கோட்டையில் நடைபெற்ற எழுச்சி பயணத்தில் கழக பொதுச் செயலாளர் கடும் விமர்சனம். விண்ணை முட்டுகின்ற அளவுக்கு விலைவாசி உயர்வு, இதை கட்டுப்படுத்துறதுக்கு இந்த அரசாங்கத்தில் எந்த நடவடிக்கை எடுக்கல. முதலமைச்சர் வெளிநாடு சுற்றுலா போய் சுத்திட்டு இருக்கார். நாட்டு மக்களை எல்லாம் கவனிக்கல. ஓட்டு போட்ட மக்களுக்கு எல்லாம் கவனம் வரல. இன்றைக்கு இவ்வளவு விலைவாசி ஏறி இருக்குது. இந்த விலைவாசியை கட்டுப்படுத்துவதற்கு இந்த அரசாங்கம் என்ன முயற்சி எடுத்திருக்குது? எதுவுமே இல்லை. இதே அண்ணா திமுக ஆட்சி இருக்கின்ற பொழுது, இந்த விலைவாசி உயர்கின்ற பொழுது விலை கட்டுப்பாட்டு நிதி 100 கோடி ஒதுக்கி வச்சிருந்தோம். அந்த 100 கோடியை எந்த உணவுப் பொருள் விலை ஏறுதோ, அந்த எந்த மாநிலத்தில் கம்மியா இருக்குதோ அங்க போய் கொள்முதல் செஞ்சு கூட்டுறவுத்துறை விற்பனை செஞ்சு அந்த விலை ஏற்றத்தை தடுத்து நிறுத்தும். திண்டுக்கல்லில் உள்ள அமைச்சரிடம்தான் உள்ளாட்சித்துறை இருக்கிறது. குப்பையும் அள்ளுவது இல்லை, குடிநீரும் மக்களுக்கு வழங்குவதில்லை. உள்ளாட்சிகளுக்கு ஒதுக்கப்பட்ட நிதியை திமுக அரசு அபகரித்து விட்டதாக நிலக்கோட்டை எழுச்சி பயணத்தில் புரட்சி தமிழர் குற்றச்சாட்டு. இங்க இருக்கிற அமைச்சர், ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர், இங்க ஊரகத்தில் குப்பையும் அள்ளுதில்ல, சரியா குடிநீரும் வழங்குறது இல்ல. இந்த நிர்வாகம் இருக்குதா இல்லையாங்கிறதே தெரியல. போதா குறைக்கு இந்த உள்ளாட்சியில் இருக்கிற இந்த கிராம உள்ளாட்சி, கிராம ஊராட்சி, ஊராட்சி ஒன்றியம், இதில் இருக்கிற நிதி எடுத்து அங்க பயன்படுத்துறாங்க. இந்த நிதி இந்த மக்களுக்கு அடிப்படை வசதி, குடிநீர் வசதி, தெருவிளக்கு வசதி, அது மட்டும் இல்ல இன்றைக்கு இந்த குப்பையெல்லாம் அகற்றுறது, இப்படிப்பட்ட திட்டத்துக்கு இந்த நிதியை பயன்படுத்த வேணும். அதையெல்லாம் விட்டுவிட்டு இந்த ஊராட்சி ஒன்றியத்திற்கும் ஊராட்சிக்கு வருகின்ற நிதியை இந்த அரசு அபகரித்துக் கொண்டிருக்கின்றது. திமுகவில் கருணாநிதி குடும்பத்தை தவிர வேறு யாருக்கும் மரியாதையே இல்லை. எழுச்சி பயணத்தின் போது கழக பொதுச் செயலாளர் சாடல். நான் முதலமைச்சர் இருந்த பொழுது திரு ஸ்டாலின் ஒரு எதிர்க்கட்சி தலைவராக இருந்தார். அப்ப ஊர் ஊரா போனார். இங்க கூட போனாங்க. இந்த திண்டுக்கல் மாவட்டத்துக்கும் போய் திரு உதயநிதி அவர்கள் ஒரு திட்டத்தில் அமர்ந்துகிட்டார். அதுல இங்க இருக்கிற அண்ணன் பெரியசாமி கூட உட்கார வைக்கல. அவருக்கு ஒரு சேர் போட்டு ஓரமா கோர வச்சுட்டாங்க. திரு பெரியசாமி அண்ணன் அவர்களை ஓரமா கோர வச்சுட்டு, அப்போ திரு உதயநிதி அவர்கள் எம்எல்ஏ ஒன்னாகல, வெறும் கட்சியில இளநீ திமுக பொதுச்செயலாளர் அவர் திட்டில் அமர்ந்துகிட்டு முன்னாடி மக்களை எல்லாம் அமர வச்சுக்கிட்டு, உங்களுடைய குறை என்ன, அந்த குறையெல்லாம் மனுவா எழுதி நான் கொண்டு வந்திருக்கிற பெட்டியில போடுங்க. நான் அந்த பெட்டியில் நீங்களாம் போட்ட பிறகு பெட்டி பூட்டி சீலை வச்சு நாங்க எடுத்துட்டு போய் பத்திரமா வச்சு திமுக ஆட்சிக்கு வந்த உடனே சீலை உடைச்சு பெட்டி திறந்து மனுவை எடுத்து படிச்சு பார்த்து தீர்க்குனாங்க. தீர்த்தாங்களா? குரூப் 4 தேர்வு முறைகேடுகளால் இளைஞர்கள் மனநலம் பாதிக்கப்பட்டிருப்பதால் அந்த தேர்வை ரத்து செய்ய நடவடிக்கை எடுக்க வேண்டும். எழுச்சி பயணத்தின் போது விடிய ஸ்டாலின் அரசுக்கு எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி வலியுறுத்தல். குரூப் 4 அது ஏற்கனவே நான் பேசிட்டேன். அதுல முறைகேடு நடைபெற்றதாக புகார் வந்திருக்குது.
இந்த அரசுடைய கவனத்திற்கு கொண்டு போனோம், அறிக்கை விட்டோம். ஆகவே இதை இளைஞர்கள் இதை மிக மிக அவருடைய மனநலம் பாதிக்கப்பட்டிருக்குது. இன்றைக்கு இந்த குரூப் தேர்வு சரியில்லை என்று அந்த இளைஞர்கள் கருதுகின்றார்கள். இந்த அரசு குரூப் 4 தேர்வை ரத்து பண்றதுக்கு நடவடிக்கை எடுக்க வேணும். தமிழகத்தில் எங்கு பார்த்தாலும் கஞ்சா விற்பனை அதிகரித்து விட்ட நிலையில் திமுக ஆட்சியில் வாட்ஸ்அப் மூலம் கஞ்சா விற்பனை நடைபெறுவதாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி குற்றச்சாட்டு. போதைப் பொருட்களால் தமிழகத்தில் கொலை, கொள்ளை, வழிப்பறி நடக்காத நாளே இல்லை எனவும் சாடல். அது மட்டுமல்ல, இன்றைய தினம் போதைப் பொருள் எங்க பார்த்தாலும் கஞ்சா விற்குது. கஞ்சா விற்காத இடமே இல்லை. இங்க வரும்போது சொன்னாங்க என்கிட்ட, இப்போ எல்லாமே வாட்ஸ்அப் குரூப்லயே கஞ்சா விற்கிறாங்களாம். இன்னைக்கு எல்லாமே கஞ்சா வேணும்னா அந்த செல்லுல போட்டா வீடு தேடி வந்து கொடுக்கறாங்க. இன்னைக்கு நாம் பெற்ற பிள்ளைகள் எல்லாம் நம்முடைய கண் எதிரே அழியக்கூடிய காட்சி இந்த ஆட்சியில் தான் பார்க்கிறோம். இன்றைக்கு போதைப் பொருள் என்பது சாதாரண விஷயம் அல்ல. நாம் ஈட்டெடுத்த செல்வங்களை இந்த அரசாங்கம் பாதுகாக்கவில்லை. திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் பகுதியில் புலி விவசாயிகள் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமியுடன் சந்திப்பு. புலியை பதப்படுத்துவதற்கும் வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்வதற்கும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கழக பொதுச் செயலாளரிடம் வலியுறுத்தல். இந்த விதை இது எதுக்கு யூஸ் ஆகும், பயன்படுத்துவாங்க. என்ன கிலோ என்ன விற்கிப்பீங்க? கிலோ 35 ரூபா. சரி, இது 1 கிலோ இந்த புளியிலிருந்து கொட்டை எடுத்து புளிக்கு எவ்வளவு கூலி கொடுப்பீங்க? 15 கிலோவுக்கு 200 ரூபாய். திண்டுக்கல் மாவட்டம் நத்தத்தில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி முன்னிலையில் திமுக, மதிமுக உள்ளிட்ட மாற்றுக் கட்சியினர் அதிமுகவில் இணைந்தனர். முன்னாள் அமைச்சர் நத்தம் ரா விஸ்வநாதன் ஏற்பாட்டில் 200க்கும் மேற்பட்டோர் அதிமுகவில் தங்களை இணைத்துக் கொண்டனர். கடைசியில் போகும்பொழுது திண்டுக்கல்லில் கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமியுடன் விவசாயிகள், வணிகர்கள், தொழில் முனைவோர்கள் சந்திப்பு. கட்டுமான தொழிலாளர்கள், கைத்தறி நெசவாளர்கள் உள்ளிட்ட பல்வேறு சங்கங்களைச் சேர்ந்த நிர்வாகிகள் பொதுச் செயலாளரை சந்தித்து திமுக ஆட்சியில் தங்களுக்கு ஏற்பட்ட பாதிப்புகள் குறித்து முறையிட்டனர். அதிமுக ஆட்சிக்கு வந்தவுடன் ரவுடிகளின் ராஜ்யம் ஒடுக்கப்படும். விவசாயிகள், அனைத்து சங்க பிரதிநிதிகள், வணிகர்களிடையே நடைபெற்ற கூட்டத்தில் அதிமுக பொதுச் செயலாளர் உறுதி. ரவுடிகளுடைய ராஜ்யம் அதிகமாக சொன்னாங்க. அதிமுக ஆட்சி இருக்கின்ற வரை ரவுடிகள்லாம் ஒடுக்கப்பட்டது. இன்றைக்கு பல பேர் பயந்துகிட்டு வெளி மாநிலத்துக்கெல்லாம் ஓடினாங்க. இன்றைய தினம் இந்த போதைப் பொருள் அதிகமாக வந்த காரணத்தினால தான் இந்த பிரச்சனையே வருது. இந்த போதைக்கு அடிமையாகி அவர்கள் என்ன செய்வது என்றே தெரியாம பல பிரச்சனைகளில் ஈடுபடுறாங்க. அதனால தான் கொலை, திருட்டு, வழிப்பறிவு, பாலியல் கொடுமை, அதே போல ஹோட்டலில் போய் சாப்பிட்டா பணம் கேட்டா அவர் ஹோட்டல் முதலாளியை அடிப்பது, இப்படிப்பட்ட நிகழ்வுகள்லாம் அண்மை காலமாக தொடர்ந்து நடந்து வருகிறது. அதுக்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைக்கப்படும். அதே போல சென்னை அருகே பெண்ணிடம் 4 சவரன் தங்க நகையை திருடிய திமுக ஊராட்சி மன்ற தலைவி பிடிபட்ட நிலையில் இவர்கள் எப்படி எங்களுக்கு நல்லாட்சி தருவார்கள் என மக்கள் கேள்வி. பிடிபட்ட திமுக ஊராட்சி மன்ற தலைவி மீது ஏற்கனவே 10 திருட்டு வழக்குகள் நிலுவையில் உள்ள நிலையில் விடியா திமுக ஆட்சியில் அக்கட்சியினராலேயே பொதுமக்களின் உடைமைகளுக்கு பாதுகாப்பு இல்லாத நிலை உள்ளதாக மக்கள் குற்றச்சாட்டு. திருடர் கையில் சாவி கொடுத்தார் போல திமுக கையில் ஆட்சியை கொடுத்து விட்டோம் என மக்கள் வருந்தும் அளவிற்கு குற்றச் செயல்களில் திமுகவினருக்கான தொடர்பு உள்ளதாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி குற்றச்சாட்டு. சென்னை நெற்குன்றத்தில் நகை திருட்டு வழக்கில் திருப்பத்தூர் மாவட்டம் நரியம்பட்டு ஊராட்சி திமுக பெண் தலைவர் பாரதி கைதானதாக வரும் செய்தி அதிர்ச்சி அளிக்கும் நிலையில் இப்படிப்பட்டவர்களை கொண்டிருக்கும் கட்சி நடத்தும் ஆட்சி இனியும் தேவையா என கேள்வி. திருப்பூர் புறநகர மேற்கு மாவட்டம் பல்லடம் தெற்கு ஒன்றிய கழக செயலாளர் பொறுப்பிலிருந்து சித்துராஜ் விடுவிப்பு. அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி அறிவிப்பு.
திருப்பூர் மாவட்டம் பல்லடத்தில் வருகின்ற 12ஆம் தேதி அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் எழுச்சி பயண பரப்புரை நடைபெற உள்ள இடத்தில் அதிமுக தலைமை நிலைய செயலாளர் SP வேலுமணி நேரில் ஆய்வு. முன்னாள் அமைச்சர்கள் உடுமலை ராதாகிருஷ்ணன், MSM ஆனந்தன் ஆகியோருடன் சென்று முன்னாள் அமைச்சரும் அதிமுக தலைமை நிலைய செயலாளருமான SP வேலுமணி நேரில் ஆய்வு. நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் அருகே பட்டணம் பகுதியில் அம்மா பேரவை சார்பில் நடைபெற்ற தெருமுனை பிரச்சாரத்தின் போது போதை நிறைந்த மற்றும் கொள்ளைகள் நிறைந்த ஆட்சியாக ஸ்டாலின் ஆட்சி நடைபெறுவதாக அதிமுக முன்னாள் அமைச்சர் தங்கமணி குற்றச்சாட்டு. தெருமுனை பிரச்சாரத்தின் போது அதிமுக முன்னாள் அமைச்சர் சரோஜா உள்ளிட்ட நிர்வாகிகள் திமுக அரசின் அவலங்கள் குறித்த விளக்க பிரசுரங்களை பொதுமக்களிடம் வழங்கினர். இந்த 4 ஆண்டு காலத்தில் அனைத்து தரப்பு மக்களுமே கஷ்டப்படுகின்ற ஒரு ஆட்சியாக, போதை நிறைந்த ஆட்சியாக, கொலைகள் நிறைந்த ஆட்சியாக, சாராயம் நிறைந்த ஆட்சியாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. மக்களுக்கு பாதுகாப்பு இல்லாத சூழ்நிலை. 1000 ரூபாய் கொடுக்கிறோம் என்று சொல்லிவிட்டு 27 மாதங்கள் கழித்து கொடுத்து இப்பொழுது அதற்கு மேலாக விலைவாசி உயர்ந்திருக்கிறது என்பதை எல்லாம் பார்த்துக் கொண்டிருக்கின்றீர்கள். இந்திய பிரதமருடனான நட்பு குறித்து அமெரிக்க அதிபர் பேட்டியளித்திருந்த நிலையில் ட்ரம்பின் உணர்வுகளையும் தமது உறவுகள் குறித்த அவரது நேர்மையான வெளிப்பாட்டையும் மிகவும் பாராட்டுவதாக பிரதமர் மோடி கருத்து. இரு நாடுகளும் உலகளாவிய பயனுள்ள கூட்டாண்மை கொண்டுள்ளதாக பிரதமர் மோடி பகிர்ந்துள்ள கருத்தால் இந்தியாவுக்கு எதிராக கூடுதல் வரி விதித்த விவகாரத்தில் விரைவில் சுமூக தீர்வு கிடைக்கும் என ஏற்றுமதியாளர்கள் நம்பிக்கை. பிரதமர் மோடி தொலைபேசி மூலம் பிரான்ஸ் அதிபர் இமானுவேல் மேக்ரானுடன் கலந்துரையாடல். உக்ரைன் மீதான போரை விரைவாக முடிவுக்கு கொண்டு வருவது குறித்தும் பிரான்ஸ் மற்றும் இந்தியா இடையே நல்லுறவை மேம்படுத்துதல் குறித்தும் விவாதித்ததாக தகவல். இந்திய அளவில் தேசிய கல்வி நிறுவனங்களுக்கான தரவரிசை பட்டியலில் தமிழக கல்வி நிறுவனங்கள் பெரும் பின்னடைவை சந்தித்துள்ள நிலையில் உயர்கல்வியில் முன்னேறிய தமிழகம் என ஸ்டாலின் ஏமாற்றி விளம்பரம் செய்வதால் கல்வியாளர்கள் ஆதங்கம். 2020ஆம் ஆண்டில் அதிமுக ஆட்சியில் ஒட்டுமொத்த தரவரிசையில் 20வது இடத்தில் இருந்த அண்ணா பல்கலைக்கழகம் தற்போது 29வது இடத்திற்கு சென்றிருப்பதும், 21வது இடத்தில் இருந்த பாரதியார் பல்கலைக்கழகம் இன்று 76வது இடத்திற்கு தள்ளப்பட்டிருப்பதும், 84வது இடத்தில் இருந்த மதுரை காமராஜர் பல்கலைக்கழகம் கடந்த 2 ஆண்டுகளாக தரவரிசை பட்டியலில் முதல் 100 இடத்திற்குள் வரவே இல்லை என்பதும் ஸ்டாலினுக்கு தெரியுமா தெரியாதா என கேள்வி. இரண்டாயிரத்து 20ஆம் ஆண்டு தேசிய கல்வி நிறுவனங்களுக்கான தரவரிசை பட்டியலில் பல்கலைக்கழகங்கள் பட்டியலில் 12வது இடத்தில் இருந்த அண்ணா பல்கலைக்கழகம் 20வது இடத்திற்கும், 13வது இடத்தில் இருந்த பாரதியார் பல்கலைக்கழகம் 36வது இடத்திற்கும், 22வது இடத்தில் இருந்த சென்னை பல்கலைக்கழகம் 38வது இடத்திற்கும் பின்னுக்கு தள்ளப்பட்டுள்ளது. ஸ்டாலின் தலைமையிலான 4 ஆண்டுகால ஆட்சி தமிழக உயர்கல்வித்துறையின் இருண்ட காலம் என்பதை இந்த தரவரிசை பட்டியல் அம்பலப்படுத்துவதாக கல்வியாளர்கள் வேதனை. தேசிய கல்வி நிறுவனங்களுக்கான தரவரிசை பட்டியலில் தமிழக அரசின் மருத்துவக் கல்லூரிகளில் ஒரே ஒரு மருத்துவக் கல்லூரி மட்டுமே முதல் 100 இடங்களுக்குள் வந்திருப்பதால் கல்வியாளர்கள் அதிர்ச்சி. இந்தியாவிலேயே அதிக அரசு மருத்துவக் கல்லூரிகள் உள்ள மாநிலமான தமிழகத்தில் இருந்து அரசு மருத்துவக் கல்லூரிகள் அதிக அளவில் தரவரிசையில் முன்னிலையில் இல்லாதது ஏன் என கல்வியாளர்கள் கேள்வி. தேசிய கல்வி நிறுவனங்களுக்கான தரவரிசை பட்டியலில் பொறியியல் பிரிவில் அண்ணா பல்கலைக்கழகம் பின்னடைவை சந்தித்துள்ள அவலம். 2020ஆம் ஆண்டு தமிழகத்திலிருந்து 17 கல்லூரிகள் முதல் 100 கல்லூரிகள் பட்டியலில் இடம் பிடித்த நிலையில் அண்ணா பல்கலைக்கழகம் 14வது இடம் பிடித்தது. தற்போது அண்ணா பல்கலைக்கழகம் 20வது இடத்திற்கு தள்ளப்பட்டுள்ளதோடு தமிழகத்திலிருந்து 14 கல்லூரிகள் மட்டுமே இடம் பிடித்துள்ளன. தேசிய கல்வி நிறுவனங்களுக்கான பட்டியலில் அனைத்து பிரிவுகளிலும் தமிழகம் பின்னடைவை சந்தித்துள்ள நிலையில் ஸ்டாலின் போலியாக பெருமை பேசி மக்களை ஏமாற்ற நினைக்கிறாரா? 14ஐ விட 20 பெரிய எண், 21ஐ விட 76 பெரிய எண் என பின்னடைவை சந்தித்திருப்பதை மறைத்து சிறுபிள்ளையை ஏமாற்றுவது போல அதிகாரிகள் ஸ்டாலினை ஏமாற்றுகிறார்களா என மக்கள் கேள்வி. மாநிலத்தை ஆளும் முதல்வர் பின்னடைவை சந்திக்கிறோம் என உணர்ந்தால் தானே முன்னேற வழி தேட முடியும்.
இப்படி என்ன நடக்கிறது என்பதை புரிந்து கொள்ள முடியாத பொம்மை முதல்வர் மாநிலத்தை ஆட்சி செய்தால் எப்படி தமிழகம் கல்வியில் முன்னேறும் என்று மக்கள் காட்டமான கேள்வி. திருப்பத்தூர் அரசு மருத்துவமனையில் தொடர் வாகன திருட்டில் ஈடுபடும் நபர்கள் குறித்த சிசிடிவி காட்சிகள் வெளியானதால் அதிர்ச்சி. நிர்வாக திறனற்ற திமுக ஆட்சியில் மக்களுக்கும் பாதுகாப்பில்லை, வாகனங்களுக்கும் பாதுகாப்பில்லை என பொதுமக்கள் குற்றச்சாட்டு. கரூர் மாவட்டம் குளித்தலையில் பட்ட பகலில் வீட்டின் பூட்டை உடைத்து கொள்ளையடிக்க முயன்ற அடையாளம் தெரியாத நபர்கள். திறனற்ற திமுக ஆட்சியில் ஏவல் துறை செயலிழந்துள்ளதால் குற்றவாளிகள் அச்சமின்றி குற்றச் செயல்களில் ஈடுபடுவதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. ஜனநாயக சீர்திருத்தங்களுக்கான சங்கத்தின் ஆய்வின்படி தமிழ்நாடு அமைச்சர்களில் அதிக சொத்து மற்றும் குற்ற வழக்குகள் வைத்துள்ளவர் பட்டியலில் கைத்தறி அமைச்சர் ஆர் காந்தி 47,94,00,000 ரூபாய் மற்றும் 3 குற்ற வழக்குகளுடன் முதலிடத்திலும், தொழில்துறை அமைச்சர் TRB ராஜா 41,81,00,000 ரூபாய் மற்றும் 2 தீவிர வழக்குகளுடன் 2ஆம் இடத்திலும், PTR பழனிவேல் தியாகராஜன் 38,89,00,000 ரூபாய் மற்றும் 4 வழக்குகளுடன் 3ஆம் இடத்திலும் உள்ளனர். தமிழகத்தில் 87% அமைச்சர்கள் மீது குற்ற வழக்குகள் உள்ளதாகவும் அதில் 45% பேரின் மீது தீவிர குற்ற வழக்குகளும் உள்ளதாகவும் ஆய்வில் தகவல். திருவள்ளூர் மாவட்டம் ஆவடியில் உள்ள பழசர கடையில் எலி கடித்து அழுகிய பழங்களை வைத்து பழரசம் தயாரித்த கடை உரிமையாளருடன் வாடிக்கையாளர் வாக்குவாதம். விடியாதிமுக அரசின் மாநகராட்சி சுகாதாரத்துறை அதிகாரிகள் ஆய்வு நடத்தாமல் மாமூலில் மட்டுமே குறியாக இருப்பதால் மக்களின் உயிருக்கு அச்சுறுத்தல் ஏற்பட்டுள்ளதாக குற்றச்சாட்டு. ஓட்டையா இருக்குது பழம்லாம் எலி கச்சிட்டு அலி போன பழத்துலயா ஜூஸ் போடுவாங்க. கீழே போயிருது இதெல்லாம் என்ன இதெல்லாம் குப்பையில எத்தனை போய் போட வேண்டியதானே. இதுலதான் அவர் இப்ப ஜூஸே போட்டாரு. அவங்க குடிச்சிருக்காங்க. எதனா ஒண்ணு ஆயிடுச்சுன்னா யாரு பதில் சொல்லுவா? நீங்க பாத்துப்பீங்க. ஒரு ஜூஸ் கடை வச்சு நடத்துறது உள்ள ஓட்ட எதுவுமே எதனா ஒரு பழம் காட்டு, நல்லா இருக்கிற பழத்தை காட்டு பார்க்கலாம். வரும் 10ஆம் தேதி முதல் மலைக்கோட்டை எக்ஸ்பிரஸ், பாண்டியன் எக்ஸ்பிரஸ், சோழன் எக்ஸ்பிரஸ் உள்ளிட்ட 9 விரைவு ரயில்கள் தாம்பரம் ரயில் நிலையத்தில் இருந்து புறப்படும் என அறிவிப்பு. எழும்பூர் ரயில் நிலையத்தில் புனரமைப்பு பணிகள் நடைபெறுவதால் நவம்பர் 9 வரை ரயில்கள் புறப்படும் இடம் மாற்றம் அமலில் இருக்கும் எனவும் தெற்கு ரயில்வே நிர்வாகம் தகவல். சென்னை போரூரில் இருசக்கர வாகனம் மீது மண் லாரி மோதிய விபத்தில் 10 வயது சிறுமி உயிரிழப்பு. சித்தியுடன் கராத்தே வகுப்பிற்கு சென்ற சிறுமி லாரி சக்கரத்தில் சிக்கி உடல் நசுங்கி உயிரிழந்த சோகம். நாடு முழுவதும் வாக்காளர் சிறப்பு திருத்தம் குறித்து அனைத்து மாநில தலைமை தேர்தல் அதிகாரிகளுடன் இந்திய தேர்தல் ஆணையம் வரும் 10ஆம் தேதி ஆலோசனை. மாநிலங்களில் உள்ள மொத்த வாக்காளர்களின் எண்ணிக்கை, கடைசியாக நடைபெற்ற வாக்காளர் சேர்ப்பு குறித்த தகவல்களுடன் பங்கேற்க வேண்டும் என கடிதம். முப்படைகளின் திறன் நிச்சயம் ஒருங்கிணைக்கப்படும் என இந்திய ராணுவ தளபதி உபேந்திர திவேதி பேச்சு. ஆபரேஷன் சிந்தூர் தொடர்பான புத்தக வெளியீட்டு நிகழ்ச்சியில் பேசிய ராணுவ தளபதி உபேந்திர திவேதி கருத்து. ஜிஎஸ்டி வரி விதிப்பை மாற்றியமைக்க ஒத்துழைப்பு வழங்கிய அனைத்து மாநில நிதியமைச்சர்களுக்கும் நன்றி தெரிவித்து மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் கடிதம். வரி விகிதங்களை மறுசீரமைப்பு செய்யும் திட்டம் குறித்து மாநிலங்கள் தங்கள் கருத்தை தெரிவித்த போதும் சாமானிய மக்களின் நலனுக்காக ஜிஎஸ்டி கவுன்சில் கூட்டத்தில் ஒருமனதாக முடிவெடுக்க உதவியதாகவும் மத்திய நிதியமைச்சர் கருத்து.